வணக்கம். வாழ்க நலமுடன், வாழ்க பல்லாண்டு. ஓம் ஸ்ரீ யோக நவசக்தி அம்மன் அருளாசி பீடத்திலிருந்து உங்கள் சிவசக்தி அம்மா. அம்மா கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிற வழியில் பிரஸ் காலனின்ற இடத்துல நம்ம இடம் ஆசிரமம் அமைஞ்சிருக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நல்ல விஷயம், இங்கே போனால் சரியாயிடும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு வர எல்லாருக்கும் நம்ம ஆசிரமம் ஒரு நல்ல ஸ்தலமாக அந்த இடத்துல இருக்குது. திருமணம் நடத்துறதுக்கு பல நாள் இப்போ நிறைய பெண்களை பார்த்துட்டு போகிற மாப்பிள்ளைக்கு திருமணம் நடந்துடும், அவங்களுக்கு ஒரு குழந்தை கூட பிறந்துடும். ஆனால் நம்ம குடும்பத்தில் அந்த சுபகாரியங்கள்ன்றது நடக்காமல் இருக்கும். இது ஒரு பொதுவான கலத்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பார்த்தோம்னா ஒன்று பொண்ணுக்கு பிடிக்கும், இல்லைன்னா மாப்பிள்ளைக்கு பிடிக்காது. மாப்பிள்ளைக்கு பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்காது. எல்லாருக்கும் பிடிச்சா பொருளாதாரம் பிரச்சனையாக இருக்கும். இந்த மாதிரி ஏதேனும் ஒரு காரணம் திருமணத்தை தடை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னும்போது, அதாவது வெள்ளிக்கிழமை நாட்களில் பெருமாள் கோயிலுக்கு தயிர் அபிஷேகம் கொடுத்துட்டு வர்றது ரொம்ப விசேஷம். இந்த தயிர் அபிஷேகம் முதல் அபிஷேகமாக இருக்கையில் நம்மளுக்கு அந்த பலிதங்கள் நல்லாயிருக்கும். முதல் வாரம் மாத்திரம் பண்ணும்போது வெற்றிலை பாக்கு, மாதுளம்பழம், பச்சரிசி, பருப்பு, வெல்லம், தேங்காய், பழத்தில் வேறு என்ன பழம்னாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி துளசியோட துளசி பன்னீர் ரோஜா சேர்த்துக்கலாம். ஏன்னா பன்னீர் ரோஜா மகாலட்சுமிக்கு, துளசி பெருமாளுக்கு. ஸோ இதோட நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ஐயருக்கு ஒரு தட்சணையோட வேட்டி சட்டை, ஒரு ப்ளவுஸ் பீஸ் வச்சு ஒரு 101 ரூபா தட்சணை வச்சு முதல் வாரம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வாரம் வாரம் தயிர் அபிஷேகம் மாத்திரம் கொடுத்துட்டு வாங்க. இதை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வர நம்மளுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகி திருமணம் உடனடியாக அமையறதுக்கு உண்டான வழிகள் கிடைச்சிடும். இது ஆணுக்கா பெண்ணுக்கா இந்த கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கும். ஆண் பெண் 2 பேருக்காகவும் இதை செய்யலாம். இது பெருமாள் கோயிலுக்கு வியாழக்கிழமை நாளில் தட்சிணாமூர்த்திக்கு பார்த்தோம்னாக்க சுண்டல் மாலை போட்டு சுண்டல் பிரசாதம் செஞ்சு பால் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு, அங்கேயும் இதே மாதிரி ஒரு முதல் நாளைக்கு மாத்திரம் கொடுத்துட்டு, இந்த 2 இடத்துலையும் எந்த பெண் ஆண் திருமணம் நடக்கணும்னுட்டு கேட்குறோமோ அவங்களுக்கு வயது என்னவோ அத்தனை தீபம் அந்த இடத்துல ஏற்றிட்டு வரணும். இதை நம்ம முதல்ல மனசில் நினச்சிக்கணும். மறக்காமல் ஏற்ற வேண்டியது விளக்கு பூஜை. இதை செய்துட்டு வந்தீங்களானவே போதும், சீக்கிரத்தில் திருமணம் நடக்கும். சரி, நான் இந்த பொண்ணை பார்த்துட்டேன், எனக்கு இந்த பொண்ணு அமையணும், இல்லை இந்த மாப்பிள்ளையை பார்த்துட்டேன், இந்த மாப்பிள்ளை அமையணும், இதுக்கு மேலே நான் இன்னொரு பொண்ணு மாப்பிள்ளையோ பார்க்கக்கூடாது அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு 80 வயதுக்கு மேலே எந்த ஏழ்மையான இடத்துல வாழ்ந்துட்டுருக்குறாங்களோ அவங்களுக்கு அவங்க கட்டுற மாதிரி புடவை, ஜாக்கெட்டு, வேட்டி, சட்டை, இல்லை வேட்டி டவல், அதே மாதிரி ஒரு தட்டு வரிசை பெருமாள் கோயிலுக்கு கொடுக்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வச்சு அதில் அவங்களுக்கு ஒரு 101 ரூபா வச்சு ஒன்று சம்மந்தப்பட்டவங்க போனோம், இல்லை அவங்க ஃபோட்டோவை வச்சு இந்த பிள்ளையாண்டிக்கு திருமணம் நடக்கணும்னுட்டு நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு, அதாவது வயதில் 1 வருஷம் மேலே இருக்கிறவங்கள நம்ம தாழ்ந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதுனால நம்ம எந்த வகையிலையும் கெட்டுப்பட மாட்டோம். நம்ம வாங்கிறதுனால அவங்க தான் கர்மா எடுத்துக்கிறாங்க, நம்மளுக்கு பாசிட்டிவான விஷயம் நடக்க போகுது. இதை செஞ்சுட்டு வரும்போது தடைப்பட்ட திருமணங்கள் நிச்சயமாக நடக்கும். இல்லை மனசே இல்லாதவங்களுக்கு கூட அந்த மனசு குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு 1000 மடங்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆள் மனதோட நிச்சயம் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவேன்ற நம்பிக்கையோடு செஞ்சால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். வணக்கம்.